நம்ம திருச்சி மாவட்ட உறுப்பினர்கள் அனைவரும் வந்து நம்ம கொண்டாடி பார்த்தோம். இதில் வரவங்க வந்து போட்டுக்கலாம் சார். நம்ம மாவட்ட சார்பாக அவங்க வரவேற்று அவங்க வளர்த்துறோம். ஆனால் நம்ம தான் சேர்த்து கொண்டாட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம திரு ஆர் முனியப்பன் சார், எம்காம் எம்பிஏ, உதவி ஆணையர், வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் திருச்சி, அவருக்கு கொண்டாடை போட்டி வரவேற்கிறோம். திரு பாலகரன் திருச்சி மாவட்டத்தில் கொண்டாடி போடுவாங்க. அடுத்து நம் அழைப்பை ஏற்று திருச்சி மாவட்ட உடல் ஊனமுற்றோர் முன்னேற்ற சங்க பொருளாளர் அவர்கள், திரு செயலாளர் திரு பி மாரிகண்ணன் சார் அவர்களை வரவேற்று கொண்டாடை போற்றப்படுகிறது. நமது மாவட்ட சார்பாக ஆண்டனி அடுத்து உடல் ஊனமுற்றோர் என்பதை மாற்றி மாற்றுத்திறனாளி என்று நமக்கு பெயரிட்ட தலைவர் கலைஞர் அவர்களை, முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை நினைத்து நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம். ஏன்னா நமக்கான அந்தஸ்தை அவர் கொடுத்திருக்காரு. உடலளவில் நமக்கு உடல் ஊனமாக இருந்தாலும் நம்ம மாற்றுத்திறன் என்று யோசிச்சு நமக்கு மாற்றுத்திறனாளின்னு கொடுத்திருக்காரு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அடுத்து தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மை போன்றோரும் நியமன உறுப்பினராக கவுன்சிலராகவோ பதவியேற்க வேண்டும் என்று இப்பொழுது நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து 2 சிறப்பு விருந்தினராக நம்ம நியமன உறுப்பினர் அவர்களை வருக வரவேற்று அவருக்கு கொண்டாடி போற்றப்படுகிறது. முதல் நபராக திரு அபுதாகி அவர்களுக்கு கொண்டாடி போட்ட நமது துணைத் தலைவர் விக்ரதாஸ் ஆரோக்கியராஜை வரவேற்கிறோம். துவாக்குடி ஏ அபுதாகி நியமன உறுப்பினர், துவாக்குடி நகராட்சி. அடுத்தபடியாக திரு வி ஜெயபால் பிஎஸ்சி எம்சிஏ நியமன உறுப்பினர், நங்கவரம் பேரூராட்சி, அவர்களுக்கு கொண்டாடி போட்டி வரவேற்கிறோம். பிரகாசம் சார், அடுத்த அகில் சார் வாங்க போடுங்க. அனைவருக்கும், ஆண்கள் அனைவருக்கும் பக்கபலமாக பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதேபோல் நம் மாற்றுத்திறனாளி இனத்திற்கும் நமக்கு மனைவியாக இருப்பார்கள், அவர் உறுதுணையாக இருப்பார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நமது திருச்சி மாவட்ட தலைவரின் மனைவி திரு பி கவிதா எம்ஏ டிகேட் அவர்களை அவர்களுக்கு கொண்டாடை போற்றி சிறப்பு செய்கின்றோம். திருச்சி மாவட்ட மல்லிகணி திரு காஞ்சனா அவர்களை கொண்டாடை போட்டிருப்பாரு. உங்களை என்ன கேட்டுக்கலாம்.
ஏற்படுத்த மதுரையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு மாநில சங்கம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில தலைவராக மாற்றுத்திறனாளி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவராக திரு என் மாயகிருஷ்ணன் பிகாம் பிசிஏ மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டும்படி நமது மாவட்ட இணைச் செயலாளர் நபீக் அவர்களை வருகிறவர்களோடு வரவேற்று பொன்னாடை போட்ட அழைக்கிறோம். அடுத்து நம் சங்கத்தின் மாநில செயலாளர் செயல் வீரர் திரு மாசிலாமணி சார் அவர்களுக்கு கே மாசிலாமணி என்டிசி டிஎம்இ மாநில செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போடுமாறு திரு இளங்கோ சார் அவர்களை வரவேற்கிறோம். தலைவர் செயலாளர் மட்டுமல்லாமல் நமது மாநில சங்கத்தின் பொறுப்பான பொருளாதாரத்திற்கு பொருளாதாராக விளங்கும் நமது திரு ஜெயலலாபுதீன் சார் அவர்களுக்கு மாநில பொருளாளர் அவர்களுக்கு சபரிமுத்து சார் அவர்களை வின்சென்ட் அவர்கள் சார் அவர்களை கொண்டாடி போட்ட அவர்களை வரவேற்கிறோம். அடுத்து துணைத் தலைவர் திரு அருமை நண்பர் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரும் நமது மாநில துணைத் தலைவர் அருள்ராஜ் சார் அவர்களுக்கு நமது குருபிரசாத் சார் அவர்களை கொண்டாடி போடுமாறு வேண்டி வரவேற்கிறேன். அருள்பிரசாத் சார் நமக்கு நம் மாநில சங்கம் அனைத்துக்குமே வலிமை சேர்ப்பது மகளிர் தான். அதை மறந்து விட்டதற்கு என்னை மன்னிக்கவும். தலைவருக்கு கூறியபடி அடுத்து மகளிர் அணியை கூறவில்லை. அயால் மேடம் கொஞ்சம் மன்னிச்சுக்கீங்க, வேகமாக போயிட்டார். நமது மாநில சங்கத்தின் மகளிர் அணி திருமதி ஆர் கௌடப்பிரியா எம்ஏஎஃப் எம்எல்ஐசி லைப்ரரி சயின்ஸ் மாநில மகளிர் அணி தலைவிக்கு நமது திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவி திரு காஞ்சனா மேடம் அவர்கள் பொன்னாடை போட்டுமாறு கேட்டுக்கொள்வோம். மாநில துணை செயலாளர் திரு அண்ணாமலை சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு திரு நாகராஜன் சார் அவர்களை வரவேற்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாநில துறை இணைச் செயலாளர் அவர்களுக்கு
நமது நிர்மலா தேவி டீச்சர் அவர்களை கொண்டாடி போன்ற அப்படியே போன டீச்சர் ஒன்றும் பிரச்சனை அண்ணனா இருக்கேன் நம்ம முன்னாடி தான் இருக்கேன். அடுத்து திரு பள்ளிவேல் சார் அவர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மாநில துணை செயலாளர் அவர்களுக்கு கொண்டாடி போடுமாறு முருகானந்த சார் அவர்களை அழைக்கின்றோம். துணை செயலாளர் மாநில துணை செயலாளர் சரவணா அவர்களுக்கு கொண்டாடி போடும்படி சீனிவாசன் சார் அவர்களை வருகிறோம். சீனிவாசன் சார் அன்பிற்கினிய உறவுகளே, திருச்சியில் விதைக்கப்பட்ட ஒரு விதை இன்று இத்தனை கிளைகளை உருவாக்கி நல்ல கனிகளை கொண்டிருக்கிறது. அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த நமது மாநில துணை செயலாளரும் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான திரு லோகநாதன் அவர்களுக்கு நமது மாநில நிர்வாகிகள், நமது மாநில செயலாளர் திரு மாசிலாமணி அவர்கள் கைத்தறியாளை அணிவித்து மரியாதை எங்களது அழைப்பை ஏற்று வாட்ஸ்அப் மூலமாகத்தான் நாம் இப்பொழுது களமாடி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் தளத்தின் மூலமாகவே இவ்வளவு பேரை நம்மால் இணைக்க முடியும் என்றால் நிச்சயமாக சமூக ஊடகங்களின் வலிமை நமக்கு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. நமது மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ரவிக்குமரன், அப்துல் ரஹ்மான் கபீர் அவர்கள் இருவரைக்கும் கைத்தறியாடை அணித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக மதுரை மாவட்ட மாநில நாமதற்கு அவர் ஒரு காரணம். மொத்தமாக பயன்படுத்துகிறார், வகையாக பயன்படுத்துகிறார். அதற்காக அவருக்காக நாம் நன்றி தெரிவித்து மரியாதை செலுத்துகிறோம். சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே எல்லாமே மாற்றுத்திறனாளி. ஆனால் ஒருத்தர் எங்கள் துறை சார்பாக பயிற்சி அலுவலர் நம்ம இந்த மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங் ஹாலு, இந்த அரேஞ்ச்மெண்ட்டு, பத்திரிக்கை டிசைனு இப்படிலாம் அழைக்கும் போது அவர் கூட நின்று இதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு வழிகாட்டினாரு. அந்த பயிற்சி அலுவலர் இங்கேயும் நமக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு. அவரை நம்ம சங்கத்தின் சார்பாக கௌரவப்படுத்துறதுல நான் பெருமை
மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னாடி கொண்டு போனார்கள். அச்சகத்துறையில் பணியாற்றும் நமது மாவட்டத்திற்கு அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் நமது திருச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பாக என்று சொன்னாங்க. நிறைய பொறுப்புகள் இருக்காரு. ஆனால் நிறைய ஆலோசனை கூறக்கூடியவர் அருமை நண்பர் திரு பாண்டியராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை கொடுப்பதை நமது பரமகுரு சார் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது மாநில சங்கத்தின் ஒரு அங்கமாக முதன்மை மாவட்டமாக விளங்கக்கூடிய மதுரை மாவட்டத்தின் மாவட்ட துணைத் தலைவர் நமது முத்துவிளப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மதுரை மாவட்ட செயலாளர் நாசர் ஹுசேன் அவர்களுக்கு திருச்சி மாவட்ட மதுரை கிளையின் சார்பாக மாலை அணிவித்து கைத்தறியாளை வைத்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நாசர் சாருக்கு மட்டும் மாலை அணிவித்து நமது அச்சகத்துறையிலே பணிபுரியும் மதுரை மாநில பொறுப்பு வகிக்கும் சுரேஷ் அவர்களுக்கு கைத்தறி அணி அணித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சேவை செய்யும் நம்ம எதுக்காக சொல்ல, இன்னைக்கு நான் வரணும், நான் இந்த மாதிரி 15 மாசமா நடந்துட்டு இருக்கப்ப ஒரு செயல்பாடுகளை பார்த்துட்டு என் கூட நேற்று ஃபுல்லாக இருக்காரு. சில விஷயங்களை இது பண்ணாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வடகுடுக்கிறதுலேருந்து மற்ற வேலைகள்லேருந்து அவர் சேவை செய்வார். அவர் வேற யாரும் இல்லை, என்னோட தம்பி, எனது மனைவியின் தங்கையின் கணவர். அதனால அவரை சிறப்பு செய்கிறமாக, ஏன்னா நமக்கு இது பண்ணுறாங்க, சிறப்பு செய்கிறமாக முன்னாடி பண்ணப்படுகிறது. கொண்ட 5 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு திருச்சியில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களையும் உள்ளடக்கி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகளான நாம் பல்வேறு உயர்நிலைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நமது முன்னோர்கள் நமக்காக போராடினார்கள், வாதாடினார்கள், சட்டங்களை உருவாக்கினார்கள். அதன் பயனாக நமக்கு எப்படி கணக்க துணை மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் தலைமை விருந்தினரை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஆர் முனியப்பன். நான் திருச்சி மாவட்டத்தில்
உதவி ஆணையர் நகர்ப்புற நிலவரை திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி, கரூர், கடலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், புதுக்கோட்டை இந்த 7 மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதிக்கு நான் அதிகாரியாக பணிபுரிகிறேன். நான் 2001ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன். நான் பணியில் சேர்ந்த நாள் முதல் சங்கத்தில் இருந்து வர்றேன். இப்போ இங்கே நிறைய பேர் சங்கத்தில் இருக்கிறது என்ன, போராடுறது, கொடி பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம சங்கத்தில் சேர்ந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம கேட்கலாம். அதனால் எல்லாரும் சங்கத்தில் சேரணும். அதில் குறிப்பாக மகளிர்லாம் நிறைய சங்கத்தில் சேரணும். ஏன்னா இப்போ நான் ஃபீஸில் ஏதாவது நமக்கு தெரியல, ஏதாவது முன்னுதாரணம் தெரியலன்னா நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அறிமுகம் இருக்கணும். அதனால எல்லாரும் இப்போ மாற்றுத்திறனாளிய நாம கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். நார்மலாக இருக்கிறவங்களும் ஒன்றா நம்மளால ஓட முடியாது. ஆனால் நம்மளால ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம இருக்க முடியும். அதனால எல்லாரும் நீங்கள் சங்கத்தில் சேரணும், நல்லா உழைக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம எல்லாத்தோட வெற்றி போட்டு போக முடியும். அதனால இப்போ நம்ம மாவட்ட தலைவர் லோகானந்த் சார் எங்கள் ஆஃபீஸ் வந்தார். நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னார். உடனே வாட்ஸ்அப்பில் என்னுடைய பேரை சேர்ந்தார். நான் சில மாநில தலைவர்கிட்ட நான் பேசினேன். அவரும் நம்ம சில டவுட்லாம் கேட்டார். என்ன செய்யணும், ஏது செய்யணும், யாரை பார்க்கணும் எல்லாம் சொன்னார். நான் இப்போ டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷனில் மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். அதனால் எனக்கு சங்கத்தில் விஷயங்கள் தெரியும் என்ன செய்யணும். இப்போ நம்ம சேலத்தில் 21/12/2025 மாநில பொதுக்குழு போட்டோம், டிஆர்ஓ டெப்டி அசோசியேஷன். அதில் இருக்கிற அனுபவமும் இருந்துச்சு. நம்ம லோகநாத் சார் என்ன கேட்டாரோ அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் கேட்டால் சொல்கிறேன். என் பேர் ஆர் முனியப்பன். நீங்கள் மாநில லோகநாத் சார் கேட்டிங்கன்னா அவர் என்னுடைய நம்பர் தந்துடுவார். நீங்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைந்து நல்லா பயணித்து சிறப்பாக வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எப்போதுமே சார் நம்ம மாற்றுத்திறனாளியாக இருப்போம். அதான் எங்களை மாதிரி டவுன் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. நார்மலாக கொஞ்சம் நடக்கிறவங்க கூட அதை தெரிஞ்சுக்காது சார். நாங்கள் எல்லா வகைகளையுமே கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போகிறத இது பண்ணுறேன். அப்படி நான் சங்கத்தில் ஈடுபட்டப்போ சாரை பார்த்தப்போ எனக்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் எனக்கு அறிமுகம் ஆகிடுச்சு. இப்போ சாரை பார்த்து டெப்டி கலெக்டர் பண்ணி ஒரு மலையில தான் சொந்தத்தை சாரை பார்க்குறப்ப இன்னைக்கு மட்டும் தான் மலையில் 2 நாள் பார்த்தப்போ சாரை பண்ணலாம். சாரை பார்த்து உடனடியாக நம்ம பொறுப்புகளை ஏற்றுக்க சொன்னோம். சார் ஏன்னா அவர் எந்த மாநிலத்தினாலும் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, இது பண்ணுவாங்க. அதனால சார் நம்ம மாநில மையத்துக்கு ஒரு பொறுப்பேற்று நம்மளை வழிநடத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நம்ம மாநில தலைவரை பண்ணி கேட்டு ஒரு மாநில பொறுப்பு ஏற்று அவர் நம்மளை வழிநடத்தணும் கேட்டுக்கிறேன் சார். நம்ம மாவட்ட தலைவர் மாவட்ட பேசுவார் சார். அடுத்ததாக சார் சொல்ற மாதிரி சாரை எங்களுக்கு இந்த வளாகத்தில் கலெக்டரேட் வளாகத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் முனியப்பன் சார் எந்த வகையில் அவரால் ஹெல்ப் பண்ண முடியுமோ டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி எங்களுக்கு அந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு உதவிக்கு போகிறோம்னா நம்மளே இது ஒரு பெரிய கட்டடம், அந்த வளாகம் யார் எங்கே இருக்காங்க என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் அவர் நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே மீட்டிங் நடக்கும்போதா இந்த காலம் யூஸ் பண்ணுங்க, இவங்களை பாருங்க, இந்த உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த கூட்டம் முக்கியமாக நடக்கிறதுக்கு பேருதவின்னு சொன்னால் அது சார் தான், முனியப்பன் சார் தான். அதில் மாற்று கிடையாது. அவர் தூண்டுதலின் பேரில் இன்னைக்கு நம்ம வெவ்வேறு மாவட்டங்களோட சங்கங்களின் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கூட இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து பேசுகிறோம் அப்படின்னா உருவாவதற்கான இந்த மீட்டிங் உருவாவதற்கான அடித்தளமே சார் தான். அது மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம மாயக்கண்ணன் சார், நம்ம மாநில தலைவர் இருக்காரு, செயலாளர் இருக்காரு, துணை செயலாளர் இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஆக்சுவலா திருச்சி கடையை துவக்கணும் ஒரு வார்த்தை தான் சொன்னது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்வத்துல ஒரு 100 போன் வந்திருக்கும் ஒரு மாசத்துல நம்ம லோகநாதன் சார் இருந்தெல்லாம். நான் அப்பதான் நினைச்சேன் ஒரு மாற்றுத்திறனாளி தவறும் நிலையில தான் இருக்காரு. ஆனா அவரோட வேகம் அது கட்டுக்கடங்காத வேகம். உண்மையிலே கலைஞர் கருணாநிதி நம்ம முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறன் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த திறன் அதிகமாகவே இருக்கு நம்ம ஆளுகளுக்கு புறம். அதனால
எதிர்காலம் நடைபெறணுன்றதுதான் நம்மளோட முழு எண்ணமும். அதே போல நம்மளுக்கு மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல கருத்துக்களை பதிவிடுறாங்க. அவங்களோட வழிபாட்டு சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு பெரிய அறிமுகம், எல்லா துறையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த துறைகளில் தேவையான எல்லா விஷயங்களும் கூட நம்ம என்ன செய்யலாம், நமக்குள்ள கலந்துரையாடி அடுத்த மாநிலத்தினாலைக்கு எதிர்கால தலைமுறைக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அதே போல இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்கும்போது, ஒரே குரலில் கேட்கும்போது எல்லாருக்கும் விடை கிடைக்கும் அப்படின்ற இந்த ஆணித்தரமான உண்மையை இவரெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. அதனால இந்த மூத்தவர்கள் முன்னோர்கள் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருமே நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த நேரத்தில் நியமன உறுப்பினர் அவர்கள் வந்து நம்ம டெப்டி கலெக்டர் சாருக்கு அவருக்கு மரியாதை செலுத்த கொண்டாட பேசுகிறார். அந்த கொண்டாட நம்ம என்ன சார் அவரை பண்ணலாம் சார். நியமன உறுப்பினர் அம்சாக வந்து நான் 2019 சென்னையில் சந்தித்தேன். எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளியில் வந்து மாநில லெவலில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு விழா வச்சுருந்தாங்க. அதில் போய் நாங்கள் 2-3 நாள் தங்கியிருந்து அந்த விழாவில் கலந்துட்டு வந்தோம். அப்போ நம்ம பார்த்தது இப்போ தான் என்னை பார்க்குறேன், என்னை பார்க்கவே நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு பார்த்தோம். மாநில தலைவர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அப்துல் கோஆபரேட்டிவ் நகராட்சி கவுன்சிலர், நான் நியமன கவுன்சிலர். சார் வந்து நான் 2019 சரிங்களா, மாற்றுத்திறனாளி பொறுத்தவரையும் இறக்க யாரும் வரக்கூடாது சரிங்களா. அந்த மாற்றத்தில் தான் இப்போ வந்து நம்ம கவுன்சிலர் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் சரிங்களா. நம்ம தன்னம்பிக்கையாக செயல்படணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அன்பிற்கினிய தாழ்ந்தகிற உறவுகளே மற்றும் ஒரு மகிழ்வான தருணம். நமது அனைத்து துறை வாரி சங்கங்களின் மாநில கூட்டமைப்பின் தலைவர், அன்பு தலைவர் மகேந்திரகுமார் அவர்களை நமது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குறுகிய காலத்திலே நேற்று தான் சொன்னோம், அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மிகப்பெரிய பாலமாக இருந்து அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பலவிதமான உரிமைகளை பெற்று தந்த இயக்கம். சிவாஜி காலத்திலே எங்களுடைய தந்தையார் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்கும் பொழுது ஒரே கையெழுத்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்தியதற்கு அந்த அரசு அலுவலர் ஒன்றியம் தான் காரணம். இது மாதிரியான பல்வேறு சாதனைகளை புரிந்த நமது அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர்கள் நம்மிடையே வந்திருப்பது நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதை நாம் பெருமிதம் கொள்கிறோம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் கைத்தறியாளை அறிவித்து மரியாதை செலுத்துவதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாணைகள் பல இருக்கின்றன. அரசாணைகள் வெறும் காகிதங்களாகவே இருக்கின்றன. அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்காகவும் இணைந்து பணியாற்றுவதிலே இந்த நேரத்திலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மாவட்ட மாநில அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு கைத்தறியாளை அறிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இந்த தருணத்தை நாம் நல்ல முறை
நமது மாநில தலைவர் அவர்கள் சார் மகேந்திர குமார் சார் அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி வரவேற்பார். திரு மாயகிருஷ்ணன் சார் அவர்கள் மாநில தலைவர் இந்த மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார்கள். மாநில பொருளாளர் திலகர் அவர்களை வரவேற்று கைத்தறியானை அறிவித்து மகிழ்கிறோம். நமது மாநில செயலாளர் மாசிலாமணி அவர்கள் கைத்தறியானை அறிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக நமது ஏடிஏஎஃப் மாவட்ட தலைவர் சதீஷ் பாபு அவர்கள் நமக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு கைத்தறியாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறேன். நமது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. அதை நமது மாநில பொருளாளர் ஜெயகுலாபுதீன் அவர்கள் அணிவித்து மரியாதை செலுத்துவார். அதாவது நமது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி சார்பாக வந்திருக்கின்ற கவிதா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு புகழேசி மேடம் கைத்தறியானை அறிவித்து மரியாதை செலுத்துவார். மகளிரினுடைய பங்களிப்பு இவர்களோடு நின்றுவிடக்கூடாது. மகளிர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். மகளிர் நினைத்தால் மகத்தான சாதனைகளை புரியலாம். நமது தற்காலிக செவிலியர்கள் 1000 பேர் இறந்தப்பட்டிருக்கிறது. நமது துணை இயக்குனர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நமது மாற்றுத்திறனாளிகளிலே பல்வேறு உயர்நிலைகளை உயர் பதவிகளை அடைந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய பங்கு. அதற்கு அவருக்கு கைத்தறியானை அணிவித்து நமது மாநில துணைச் செயலாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஐயா பழனிவேல் அவர்கள் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது மரியாதையை ஏற்று நமது கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஐயா மகேந்திரகுமார் அவர்களை வாழ்த்துறையும் ஏற்புரையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அனைத்து ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் திருச்சி மாவட்ட கிளை துவக்க விழா இதற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய உதவி ஆணையர் வருவாய்த்துறை டெப்டி கலெக்டர்
மரியாதைக்குரிய அண்ணன் முனியப்பன் அவர்களே, இந்த விழாவினை முன்னிலையேற்ற வந்திருக்கின்ற இச்சங்கத்தின் மாநில தலைவர் அருமை சகோதரர் மாயகிருஷ்ணன் அவர்களே, மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கே மாசுமாமணி அண்ணன் அவர்களே, மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சைமுலாபுதீன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களே, மாநில மகளிர் அணி தலைவி மோகப்பிரியா அவர்களே, விரிவுரையாளர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கவிதா அவர்களே, எனக்கு முன்பாக இப்பொழுது வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய துணை இயக்குனர் அவர்களே உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த விழாவை முன்னெடுப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கிற திருச்சி மாவட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சோதரர் லோகநாதன் அவர்களே உள்ளிட்ட வருகை புரிந்துள்ள மகளிர்கள், என்னோடு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொருளாளர், கல்வித்துறை பணியாளர் சங்கத்தின் துணைத் தலைவருமாகிய அன்பு சோதரர் திலகர் அவர்களே, தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டு இந்த மாவட்டத்தை கட்டமைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சதீஷ் பாபு அவர்களே, அனைவரையும் முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்து வணங்கி மகிழ்வதும் சற்று தாமதமாக வந்துவிட்டேன். இந்த அழைப்பு என்பது 2 தினங்களுக்கு முன்பாக மாநில தலைவரும் மாவட்ட தலைவரும் நம்ம மரியாதைக்குரிய டெப்டி கலெக்டர் சார் கூப்பிட்டாங்க. அழைப்புதலில் முடிவு செய்து விட்டோம், எப்படியாவது நீங்கள் வந்துடணும்னாங்க. அழைப்புதல் முக்கியமல்ல, கூட்டமைப்பு என்பது அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்து அன்போடு அழைத்து செல்வதுதான் அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு என்பது. அந்த அனைத்து துறை சங்கங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இன்று அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்குள் மிகவும் சுறுசுறுப்பாக ஏற்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 7-12 தேதி ஸ்டார்ட் பண்றோம். ஆலோசனை கூட்டமே நடத்துறோம். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தவுடன் மறுப்பு தெரிவிக்காமல் நம்முடைய சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை அழைத்து அனுப்பி வைத்த உங்களுடைய மாநில தலைவர் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் கைவிட. அதே போல அடுத்த கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு அறையில நடத்த முடியல, அவசரத்தில் அவர் மாநில ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வருத்தமும் தெரிவித்தேன். அது ஏன்னா இனிமே நடக்கக்கூடிய கூட்டங்கள் திருச்சியில் நடந்தாலும் இந்த மாதிரி அறையில தான் நடத்தணுங்கிறதையும் சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் ஆரம்பிச்சாச்சு. இனி தமிழ்நாடு அரசு கூட்டமாக இருக்கட்டும், கூட்டமைப்பு கூட்டங்களாக இருக்கட்டும், அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவு வசதி ஏற்படுத்தக்கூடிய அளவில் மட்டுமே கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் முதல்தான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி அவர்களுக்கு சீனியருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எப்பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி என்று ஒன்று உதயமாகியதோ அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். முதல் கட்சி என்று அனைவரும் மாறுதட்டிக் கொள்ளக்கூடிய, இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அதாவது பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியால் தான் தோற்கடிக்கப்பட்டது முதலில் இந்தியாவில். அப்படிப்பட்ட நீதி கட்சி 1920 ஆரம்பிக்கப்பட்ட போது அதே காலகட்டத்தில் ஒரு இந்து, ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்தவரை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் இயக்கம். அதுவும் பர்டிகுலரா வெள்ளக்காரங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், மாற்றுத்திறனாளர்கள் அன்னைக்கு யோசித்து எல்லாருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரே இயக்கம் இது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். 1920 ஏற்படுத்தப்பட்டு வெள்ளைக்கார அரசால் 1924 அந்த சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் இன்று இருப்பது போல குச்சிசல் போல எந்த சங்கமும் கிடையாது. ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். அந்த இயக்கத்திற்கு கீழே இன்னைக்கு உடைஞ்சு பணியாளர்கள், ஊழியர் சங்கம், இப்படி எத்தனையோ சங்கங்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லா சங்கத்திலையும் பயணிச்சிருக்கோம். CITU தொழிற்சங்கங்கள் நிறைய இருக்கு, AITC, ஒட்டுமொத்த சங்கங்களுக்கு மூல ஆதாரம் இதுதான் தமிழ்நாடு அரசு ஒன்றியம். 1924 3/9/1924 அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அப்போ 1924 அங்கீகரிச்சா போன 24ஓட 100 ஆண்டு முடிந்து இன்றைக்கு 101 ஆண்டில் அதிகரித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசிடம் பேசி வருகிறோம். அன்று முதல் இன்று வரை நாம் பெற்றிருக்கிற அனைத்து சலுகைகளையும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு
நீங்க சலுகைக்காக போராடுறீங்களான்னு கேட்டால் அது 100% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது யாராவது மாற்றுக்கிறது இருந்தால் கூட சொல்லுங்க. பெற்ற சலுகைகளை இழந்து வருகிறோம். இழந்து வரக்கூடிய சலுகைகளை காப்பாற்றுவதற்கே நம்ம பெரிய போராட்டம் நடத்தி வருகிறோம். ஏன்னா நம்ம பெற்றிருந்த சலுகை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சிட்டு இருக்காங்க, குடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பஞ்சப்படி பயணப்படின்னு சொன்னாங்க, பழைய காலத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு டிஏன்னு டீசெண்டாக சொல்றாங்க. அவ்வளோதான். இந்த டிஏ கூட நீங்க போராடி தான் வாங்க மாட்டேங்கிறீங்களா தாண்டி இந்த டிஏ உயர்வுனால பல மடங்கு நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் உயர்ந்தது. டிஏ எதுக்கு தெரியுங்க? பொருட்கள் விலைவாசியை குறித்து தெரிகிறது. இன்னைக்கு நமக்கு அத்தியாவசிய விலைவாசிக்குன்னா ஒரு காலத்துல சாப்பாடு இல்லை, அதனால பஞ்சப்படி பயணப்படின்னு சொன்னீங்க. சாப்பாடுக்காக வாங்கினதா அதுதான். இன்னைக்கு சாப்பாடு இல்லாம யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அரசு ஊழியர்களும் சாப்பாடு வழி இல்லாமல் இல்லை. விலைவாசியின் உயர்வு நம்ம சுற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கு? பல மடங்கு இருக்கு. 2% டிஏ கொடுத்தீங்க, அதை இழுத்து கொடுத்தீங்க. அதுக்கு முன்னால 25% தங்க வேலை பண்ணிட்டு யார்கிட்ட போய் கேட்கிறது? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகளை எதை நோக்கி எதிர்நோக்கி அமர்ந்திருக்குன்னா வரக்கூடிய அடுத்த ஊதிய குழுவை நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அடுத்த ஊதிய குழுவில் எங்களுக்கு விடிவுகால கிடைக்குமா? பே வேரியேஷன். எத்தனை டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பே வேரியேஷன். எத்தனை துறைகளில் பயணிக்கிற நமக்கு இன்னைய வரைக்கும் கேரளாவில் உத்தரவாதப்படுத்திட்டா 4% உயர்வை பதவி உயர்வு உத்தரவாதப்படுத்திருக்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நீங்க அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தேவையை நீங்க எங்களுக்கு உறுதிப்படுத்தல மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் நம்ம கேட்டு இன்னைக்கு நம்ம வச்சிருக்க வரக்கூடிய 26ஆம் தேதி நாம் அறிவித்துள்ள அனைத்து சங்கங்களுக்கும் எல்லா சங்கங்களையும் உள்ளடக்கிய கூட்டமைப்பு ஏற்படுத்துறோம். இந்த கூட்டமைப்பு ஒரே வாரத்தில் ஏற்படுத்துகிற கூட்டமைப்பு தமிழ்நாடு போல இன்னைக்கு மிக வீரியத்தோடு விறுவிறுப்போடு செயல்படுத்துகின்ற அந்த கூட்டமைப்புல 21 கோரிக்கைகள் அண்ணன் மாயா கிருஷ்ணன் போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த கோரிக்கையை நாங்கள் அழகாக வடிவெடுத்தது. மாற்றுத்திறனாளிகளாக சிறப்பு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டு பொது கோரிக்கையோடு சேர்த்து ஒரே சங்கம் தமிழ்நாடு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு. உங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டு போறோம். இது பொது கோரிக்கை. எல்லாரும் எல்லா சங்கத்திலே இருக்கீங்க, எல்லா தரப்புல இருக்கீங்க, எல்லா கேட்டகரியில இருக்கீங்க. ஆனா நமக்கு காமனானது நம்ம மாற்றுத்திறனாளின்னு சொல்றாங்க. மாற்றுத்திறனாளிக்கு எப்படி நீங்க கொடுக்க வேண்டிய சலுகையை அரசு கொடுக்க வேண்டும். வேற யாரும் நீங்க கேட்க முடியாது. இந்த அரசிடம் தான் கேட்போம். இந்த அரசு தான் ஓட்டு போட்டோம், நீங்க தான் எங்களுக்கு தரணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து செல்வது வருகின்ற 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் வேரியஸ் மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் பர்டிகுலரா கலெக்டரேட் சொன்னால என்ன செய்யணும்? திருச்சியில கலெக்டரேட் முன்னால இப்ப ஆர்ப்பாட்டம் 26ஆம் தேதி சாயந்தரம். என்ன கோரிக்கை? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் சொல்லிட்டு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் ஆர்ப்பாட்டம். வேற கோரிக்கைகள் நம்ம போறேன். இதுல மெயின் பிரதான எங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கொடுங்க. இதுல ஒண்ணும் உங்களுக்கு பண காசோ மற்ற செலவோ பெரிய அளவுலாம் சொல்லல. எங்களுக்கு பதவி உயர்வு இடமளிப்பு அந்த 4% கொடுத்துட்டா நாங்க ஏன் கேட்க போறோம்? அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். உங்கள்கிட்ட கேட்டு இருக்கோம். அதுக்கான நோக்கம் என்ன? இந்த மாதிரி மாவட்ட மையங்களை நடத்தி இந்த மாவட்ட மையங்கள்ல மற்றவங்களுக்கு இதை தவறாகவும் நீங்க புரிஞ்சு கூடாது. மற்றவங்களுக்கு எளிமையா நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு சாலை பிடிச்சி எத்தனை ஊர்ல இருந்து வந்து நம்ம நடத்தும் போது நமக்கு எவ்வளவு சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் இந்த அரசு உற்று நோக்க வேண்டும். இந்த அரசு வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கு உங்களுடைய மாநில தலைவர், உங்களுடைய மாநில செயலாளர், உங்களுடைய மாநில பொருளாளர், உங்களுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளோடு தோளோடு தோல் நிற்கும் தமிழ்நாடு அரசால் ஒன்றியம் என்று கூறியும் இந்த அனைத்து துறை சங்கங்களும் உங்களோடு தோல் நிற்கும். உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது அவரை எப்படி நீங்க அணுகுறீங்களோ, அணுகி உங்க பிரச்சனைகளை எப்படி சொல்றீங்களோ, சாரை எப்படி அணுகி பிரச்சனைகளை சொல்றீங்களோ, அதே அளவுக்கு கூட்டமைப்பையும் அணுகலாம், அதே அளவுக்கு என்ஜிஓவையும் அணுகலாம் என்று உங்களுடைய கோரிக்கைகளை தோளில் இருக்கிற துண்டு போல நாங்கள் சுமந்து உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தானே தலைவர் சிவானந்தம் விட்டு சென்ற பாதையை கொண்டு செல்வோம் என்பதை உங்களுடைய வலியுறுத்தி போட்டுக்கொள்கிறோம். தானே தலைவர் சிவானந்தம் என்பவர் இன்றைய அரசாங்கத்திற்கு, அன்றைய அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் சிம்ம சொந்தமாக விளங்கியவர். அன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஆட்சி மாற்றம் நடைபெறும். அன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது இதே மாதிரி ஒரு துண்டை அரை துண்டை போட்டுக்குவாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். துண்டெல்லாம் தோல்ல போட்டுக்கிட்டு அன்னைக்கு அறிஞர் அண்ணா போல, கலைஞர் போல தோளோடு தோல் என்று அந்த ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்ட பல பேர் கிடையாது. அன்னைக்கு இருந்து ஆட்சி மாற்றத்தில் வந்தவங்க சொன்னாங்க,
இந்த தமிழ்நாட்டில் எதிரி 4 பேர்னா அதில் ஒரு ஆள் யாருன்னு சொல்லியிருந்தாரு, தலைவர் சிவ இளங்கோவை சொல்லியிருந்தார். காரணம் என்ன? ஒரே ஒரு சிலர் வந்து சொத்து கட்டாரா இல்லை சுதம் கட்டாரா ஒன்றுமே கிடையாது. நம்மை போன்ற அடிப்படை ஊழியர்களுக்கு, நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு, நம்மை போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் கோரிக்கைகளை கேட்டார். கோரிக்கைகளை கேட்பவர் பின்னால் கூட்டம் திரண்டது. கூட்டம் திரண்டதால் ஆட்சி மாற்றம் என்று நடைபெறும் என்று பயந்தார்கள். பயந்ததால் தான் அவரை எதிரி என்று அந்த ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். இன்றும் நாங்கள் உங்களுக்கு அன்போடு எங்களுடைய கோரிக்கையை எச்சரிக்கையாக இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை செவி சாய்க்கவில்லை என்றால் இங்கும் அந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. உங்களால் செய்ய முடியும், நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை கூட கூட்டும்போது, போன வாரம் பேசும் போது எல்லாரும் யாரை தொட்டு பேசுறாங்க? டீச்சர்ஸ் பதவி உயர்வு வேணும், டீச்சர்ஸ் 5.4 வேணும், டீச்சர்ஸ் வேணும் தான் ஜாக்டோஜியை கேட்டுச்சு. ஜாக்டோஜியோட ஒட்டுமொத்த போராட்டம் எனக்கு டீச்சர்ஸை தான் மையப்படுத்துறாங்க. அதனால முதல்ல பேச்சுவார்த்தையில ஜாக்டோஜியை கூப்பிட்டு பேசுறாங்க. அடுத்து யாரை கூப்பிட்டு பேசுறாங்க? அடுத்து டிட்டோஜாவை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கடுத்து யாரை பேசுறாங்க? தொட்டும் தொடாம நம்ம மாதிரி இருக்கிற அரசு அலுவலர் ஊழியர்களை லேசா 2 லைன் பேசுறாங்க. அந்த வாய்ப்பு தமிழ்நாடு அரசு அலுவலகத்தின் மாநில தலைவர் என்று எனக்கு வரும்பொழுது நான் யாரை தொட்டு பேசியிருக்கணும்? அப்ப அரசு அலுவலர்களையோ பெரிய இடங்களையோ தொட்டு பேசல. என்னோட வீடியோவை பாருங்க. இங்கு உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, அடிப்படையில் இருந்து வளரக்கூடிய அரசு அலுவலர்கள் என்று நீங்கள் அங்கீகரித்த, நீங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, நாங்களா அப்பாயின்மெண்ட் பண்ணல. யாரையும் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ண அங்கன்வாடி, சத்துணவு, ஊர்ப்புற நூலகர்கள் மற்றும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அங்கீகாரம்? பேர் தான் அரசு பதவி. அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி அங்கீகாரம் நாங்கள் 21 கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் வச்சிருக்கிறோம். எங்க கோரிக்கையின் அடிப்படையில் தொட்டு பேசி நீங்கள் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேச்சுவார்த்தையில் அங்க பேசின 39 பேர் தான் மினிஸ்டர், 3 மினிஸ்டர் முன்னால பேசுறோம். 39 பேர்ல இந்த சப்ஜெக்டை தொட்டு பேசின ஒரே அமைப்பு தமிழ்நாடு அரசு அலுவலர் மன்றம் மட்டும்தான். மீதி எல்லா அமைப்பும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சலுகை வேணும், அதை வேணும். எங்களுக்கு எது பண்ணலாம்? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, கேரள அரசாங்கம் எதை நிறைவேற்றி கொடுத்துருக்கு, அதை நீங்கள் செய்தால் மட்டும் போதும் என்ற கோரிக்கையை வைத்து உங்களுடைய அழைப்புக்கு ஏற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் தமிழ்நாடு அரசு அலுவலகம் மூலம் தயார் செய்யப்பட்ட காலண்டரை உங்கள் அனுமதியோடு அனைவருக்கும் விநியோகம் செய்து கொள்கிறோம் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான ஓர் உரையை நான் என்னவெல்லாம் நினைத்திருந்தோனோ அதையெல்லாம் ஐயா அவர்கள் நிறைவாக பேசி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார். ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக எங்களுடைய மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் அரசு கடித எண் 92 நடைமுறைப்படுத்தப்படாததால் சென்னையிலும் ஆண்டிப்பட்டியிலும் தேனியிலும் திருப்பூரிலும் அப்படியாக பல்வேறு மாவட்டங்களிலே எங்களுடைய மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசு கடித எண் 92 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 2009 நாள் 22/7/2009 நடைமுறைப்படுத்தியிருந்தார்களே. ஆனால் எங்களுடைய சொந்தங்கள் தனிமையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்காக இந்த நேரத்திலே மாநில ஏடிஏஎஃப் தலைவர் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய தோழர்கள் மாற்றுத்திறனாளிகள் சென்னையிலே வந்து நம்மளுடைய முதல் கூட்டமைப்பை மாடிப்படி ஏறி ஆரம்பித்து வைத்தாரே ரஹமத்துல்லா, அவர் இன்று தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிகாரிகளாகவே இணை இயக்குநராகவே பணி மாற்றுப்பணியாளர் கொடுப்பதற்கு ரெடியாகிவிட்டார்கள். சின்ன நிர்வாக இடர்பாடுகள் அவர்கள் எல்லாத்தையும் வந்திருப்பாரு. அதற்காக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டிருந்தேன். நீங்கள் எங்களுடைய குரலை
எங்களுடைய நாங்களாம் ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னு தீர்மானமாக போட்டிருக்கோம். ஏன்னா எங்களால் நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்கள நேரடியாக பேச முடியாது, அதிகாரிகளை சந்திக்க முடியாது. அது மாதிரியான பல்வேறு கட்ட நிகழ்வுகளை நாங்கள் கஷ்டங்களை சமாளித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரியான நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு தற்போதைக்கு அரசு கடித எண் 92 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 4/22/2009 படி மாற்றுத்திறனாளிகளை அந்தந்த சொந்த மாவட்டங்களுக்கு மாற்றுவதற்கு வழிவகை செய்வதற்கு நீங்கள் உறுதியளிக்க வேண்டும். இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடமிருந்து உறுதிமொழியை எதிர்பார்க்கிறோம். நீண்ட கருங்களால் நாம் இயன்றதை செய்து கொண்டிருப்போம், இயலாததையும் செய்வோம் என்று கூறி நமது மாநில பொருளாளர் அவர்களை அண்ணா வந்து ஒரு கோரிக்கை வச்சு அந்த 2 நாளைக்கு மேலே அனுப்புனாங்க. அவர் அகமத்துல்லாவோட கோரிக்கையை அதை இப்போ தொடர்ந்து அண்ணனுக்கு தெரியும். நான் ஊரில் இல்லை, தொடர்ந்து சுற்றுப்பயணம் போயிருக்கேன். சுற்றுப்பயணமும் ரொம்ப எளிமையாக எல்லா ஊருக்கும் சாருக்கு தெரியும். இந்த பஸ்ஸோ ட்ரெயினோ எதாவது கிடைக்காது, எல்லாம் போயிட்டு வரணும். இங்கே இருக்கிற சூழ்நிலை இதுக்கு இடையில இன்னைக்கு தான் ஒரு வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. என்ஜிஓ மாவட்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு திருச்சிக்கு தான் வந்து திருச்சிக்கு வந்து நேராக போய் பூஜை போட்டுட்டு முதல் கூட்டம் உங்கள் கூட்டத்துக்கு தான் அந்த வெஹிக்கிள் வந்து நேரம் ஒரு இணைப்பு சங்க கூட்டத்துக்கு தான் போகணும், ஒரு துறைவாரி சங்க கூட்டத்துக்கு தான் போகணும், ஒரு பொது சங்க கூட்டத்துக்கு தான் போகணுங்கிறது என்னோட இது. நீங்க சொன்ன கோரிக்கையை வந்து முதல்ல நம்ம சங்கத்துக்கு நடைமுறைக்கு. ஏன்னா உலகெல்லாம் கலந்து வந்து சென்னையை நோக்கி பயணிச்சு என்னை இயக்குநர்களையோ டைரக்டரையோ அந்தந்த துறைகளில் கேட்க முடியாதுங்கிறத தாண்டி சங்கத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருந்தாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுருவீங்க. ஏன் அந்த அதிகாரிகள் அந்த வாட்ஸ்அப்பையோ இல்லை அந்த இமெயிலையோ இல்லை அந்த விஷயங்களையோ பார்த்து அந்த நடவடிக்கை எடுக்கிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நிலவரை துறையில தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இப்போ இருக்கிற ஏற்கனவே இந்த டைரக்டர்கிட்ட இதை ரெப்ரசன்ட் பண்ணேன், நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணேன். சார் நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கை நம்ம கொடுத்தோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு சரி ஊரில் இருந்து வந்தீங்களா, லீவ் கொடுத்தீங்களான்னு கேள்வி கேட்குறீங்க. அப்போ லீவ் கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஊரில் இருந்து வரல, உங்களுக்காக காத்திருக்கக்கூடாது, அதுக்கடுத்து நீங்கள் என்ன யாரையா ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. மந்திரியை பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ரொம்ப எளிமையான வழி இருக்கு சார், சொல்லுங்க. எல்லாரையும் பேசாம மெயில் அனுப்ப சொல்லுங்க சார். எதுக்கு சார் எங்களை வர சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க. நல்ல ஐடியாவா இருக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. நீங்க இப்ப யாரும் உத்தரவிடக்கூடாது, ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. நீங்க ஏதாவது வர வேண்டிய அவசியம் இருந்தால் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் சீனியாரிட்டி சம்பந்தமா, அதாவது கூட்டங்களை வந்து தவிர்க்க முடியாது. நீங்க வர வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்க உங்க மனுவை மெயில என்ன செய்யலாம், நேரடியாக எனக்கு அனுப்பலாம். பொதுவாக ஒரு அதிகாரிக்கு மேலதிகாரி டைரக்டருக்கு நேரடியாக அனுப்ப முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க எந்த ஆபீஸர் வேலை செய்றீங்களோ சம்பந்தப்பட்ட ஆபீசர்கிட்ட கன்சல்ட் வாங்கி அவரோட ரெக்கமெண்டேஷன் அனுப்பணும். இது வந்து அனைவருக்கும் பொதுவான விதி. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த விதி கிடையாது. காரணம்னா மாற்றுத்திறனாளிகளோட ஒற்றை கோரிக்கையை அவங்க சொந்த மாவட்டத்தில் 7 கிலோமீட்டர்ல வேலை செய்யணுங்கிறதா. அப்படிப்பட்ட கோரிக்கை எங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லாத ஒரு அலைச்சல், தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட் தான். நீங்களே எடுக்க வேண்டியதான். நீங்களே அந்த போஸ்டிங் இருந்தால் போடுங்க. போஸ்டிங் என்னன்னா அண்ணன் இந்த மாதிரி போஸ்டிங் வர வரைக்கும் அப்டேஷன் போட்டு. அதனால இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவரோட கோரிக்கையை யாருமே வர வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு வித்து உங்க லெட்டரோட அந்த கோரிக்கை அனுப்புனா இவங்களாம் வர முடியாது. உங்க கோரிக்கையை நான் எடுத்து போறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதி தெரிவிச்சு அதை பெற்றுக் கொடுப்பதற்கு மிகுந்த நன்றி என்பதை விட என்னுடைய நான் தழுத்தழுக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான இயக்கம் அரசு அலுவலக ஒன்றியம் என்பதை நான் ஏற்கனவே அவருக்கு வாட்ஸ்அப் பதிவிலே செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையை உருவாக்கியது அரசு அலுவலக ஒன்றியத்தினுடைய சிவா அவர்கள், அதை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால அவரிடம் நாம் சங்கம் அவர்கள் தொடர்பு கொண்டு நான் பேசிய போது நாங்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கம் ஆரம்பித்தோம் என்பதை நான் விளக்குகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னபோது, இல்லை தெரியும் நீங்கள் உங்களுக்கான சங்கம் இருந்தால் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள்லாம் காது கொடுத்து கேட்போம்,
நீங்கள் தனி மனிதராக பேசுனீங்கன்னா நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்க மாட்டோம். அதனால் நீங்கள் சங்கம் ஆரம்பித்தது சிறப்பான விஷயம் தான், நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம் என்று முதலிலே அவர் அந்த கூட்டமைப்புக்கு சென்னையிலே நம்மளுடைய ரஹமத்துல்லா அவர்கள் சென்றபோது நான் இவருடன் கலந்துரையாடிய போது அவர் சொன்ன வார்த்தை, அதற்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்து அடுத்தபடியாக நாம் தீர்மானத்தை வாசித்து விடுவோம். அந்த தீர்மானத்தின் மீது கருத்துக்கள் சொல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கலாம் என்று முடிவெடுத்து முதல் தீர்மானத்தை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையிலே நான் வாசிக்கிறேன். முதல் தீர்மானம், திருச்சி மாவட்ட கிளை துவக்க விழா தீர்மானம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், கண்ணியம் மற்றும் சம வாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கிலும் சமத்துவ பெரியார் பேரறிஞர் அண்ணா மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் நவீன தமிழகத்தின் சென்று எங்கள் நெஞ்சமெல்லாம் என்றுமே நீங்கா இடம் பிடித்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் சமூக நீதியை இந்தியாவிற்கே கற்பித்துக் கொண்டிருக்கும் எங்களின் முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் மீதான அதீத நம்பிக்கையாலும் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் ஒன்று கவனிப்பதாலும் இந்த கீழ்கண்ட தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு செல்வதென இந்த திருச்சி மாவட்ட துவக்க விழா கூட்டம் ஒருமுகமாக தீர்மானிக்கிறது. தீர்மானம் எண் 1, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்கான நியமன பதவிகள் வழங்கியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்கி எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கிய திராவிட மாடல் அரசின் நாயகர் எங்கள் நெஞ்சமெல்லாம் என்றும் நிலைத்து நிற்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் ஏகமனதாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. அனைத்து மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர்களுக்கும் திமுக மாற்றுத்திறனாளி அணியின் மாநில தலைவர், மாநில செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்றங்களை மாற்றுத்திறனாளிகளது பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்று நம்பி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம். தீர்மானம் 1 வழிமொழிபவர் நமது ஐயா இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றும் விதமாக அனைவரும் கைதட்டி ஏற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி அறிவிக்கப்பட்ட அனைத்து வகைகளின் அடிப்படையில் முறையாக வகைப்பாடு செய்து பதிவு செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளின் முழுமையான தரவுகளை இணையப்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் பாதுகாப்பாகவும் துறைவாரியாகவும் பராமரிக்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிடும் அனைத்து விண்ணப்ப படிவங்கள், விவர படிவங்கள், தேர்வு படிவங்கள், சேவை தொடர்பான படிவங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் கீழ்கண்ட 3 கேள்விகள் கட்டாயம் இடம்பெற வேண்டும். 1. எந்த வகையான மாற்றுத்திறனாளி, எத்தனை விழுக்காடு மாற்றுத்திறன், மாற்றுத்திறனாளியா, ஆம் இல்லை. மேற்கண்ட 3 கேள்விகளையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கட்டாயமாக இணைத்து இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் துல்லியமான தரவுகளை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு சேகரிக்கப்படும் தரவுகள் கொள்கை முடிவுகள், இடஒதுக்கீடு, நலத்திட்டங்கள், கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்க பயன்படும் வகையில் பயன்படுத்த வேண்டும்.
இந்த தீர்மானத்தை ஏற்பதற்கான உங்கள் தரவுகளை இருக்குமாறு கேட்கிறேன். தீர்மானம் 3. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி அரசு மற்றும் தனியார் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற கழிப்பிட வசதி சாய்தளம் ரேம்ப் வசதி, பார்வை மற்றும் செவித்திறன் உள்ளிட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் தங்குதடையற்ற சூழலை உருவாக்க வேண்டும். நாடு முழுவதும் இதற்கான கள ஆய்வை மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஏற்படுத்தி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தலைமையில் அமைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகமும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரும் கண்காணிக்க வழிவகை செய்ய வேண்டும். தீர்மானம் கைதட்டி சரியாக